Hello friends, welcome back to my channel Swing Lady. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்னா சாம்பார் சாதம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சாம்பார் சாதம் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு, உளுந்தம்பருப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பெருங்காய தூள், சாம்பார் பொடி, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், சாப்பாட்டு அரிசி, துவரம்பருப்பு. நான் இன்னைக்கு கேரட், பச்சை பட்டாணி, முருங்கைக்காய், பீன்ஸ், நூக்கல் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு நம்ம அரிசியும் துவரம்பருப்பையும் ஊற வச்சிடலாம். நான் இப்போ ஒரு 3/4 கப் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேங்க. 1/2 கப் துவரம்பருப்பு க்ளீன் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கினவுடன் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி, காய்கறிகளெல்லாம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. காய் கொஞ்சம் வதங்கினவுடன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், அப்புறம் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசியும் துவரம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்திருந்த அரிசியும் துவரம்பருப்பும் சேர்ந்து 1/4 கப்புங்க. அப்போ அதுக்கு நான் 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம காய்கறி சேர்த்துருக்கோம்ல, அதுக்கு 1 கப்பு. அப்போ மொத்தம் இதில் 5 கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் அரிசிக்கு தகுந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த சாம்பார் ரைஸ் கொஞ்சம் கொல ஜூஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான சூட்டில் ஒரு 5 விசில் விட்டுருங்க. விசில் போயிடுச்சு. இப்படி இருக்கு பாருங்க, ஜூஸியாக. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. இதில் நம்ம கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பும் கருவேப்பிலையும் தாளித்து போட்டுடலாம். இன்னும் உங்களுக்கு அது டேஸ்ட் கொடுக்கும். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு சுடணும். கேஷ்யூ, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இதை நம்ம சாம்பார் ரைஸில் கொட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சுவையான சாம்பார் ரைஸ் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.